ஆலவட்டம் போட வந்ததோ என்னம்மா ராணி பொன்னாடி ஆலவட்டம் போட வந்ததோ என்னம்மா ராணி பொன்னாடி ஆலவட்டம் போட வந்ததோ ஏறி வந்த ஏறி தேவையில்லை என்று ஏறி வட்டம் தாடுகின்றதோ ஆமா ஏறி வட்டம் தாடுகின்றதோ உங்க பகட்டுக்கு புத்தாடு யார் கொடுத்தான் அக்கோடு பருத்திக்கு பின்னி எடுத்து உங்க பகட்டுக்கு புத்தாடு யார் கொடுத்தான் இந்த கண்ணாடி மாளிகையை யார் கொடுத்தான் கண்ணறையிலே வெள்ளை கொடுத்து அந்த கண்ணாடி மாளிகையை யார் கொடுத்தான் வெள்ளம்ம கண்ணம்ம பொண்ணம்மா பண்ணிச்சா எல்லா பேரும் போல ஓடலன்னு சங்கடப்படுவாங்க. இருந்தாலும் போயிடுச்சேன்னு சங்கடப்படுறாப்புல. ஏயா போனதை பிடிக்கிறது இல்லையா? போனதை பிடிக்கிறது இல்லையா? விட்டதை பிடிக்கிறது. போனதையா பிடிக்கிறேன்? ஐயா பிடிக்கிறேன் விட்டதை பிடிக்கிறோம்னு சில பேர் நிறைய பேர் நடந்துருவாங்க இல்லையா? போனதை பிடிக்கிறோம்னு நீதிடுற, போனதை பிடிக்கிறோம் நீதிடுற. சரி, நான் ரொம்ப நாளா பிடிக்கிறதுக்கு ஆளை காணாமனு தெரிஞ்சுறேன். போனால் வராதது ரெண்டு, வந்தால் போகாதது ரெண்டு, வருவதும் போவதும் இரண்டு. போனால் வராது என்ன? உயிரும் மானமும். உயிரும் போனால் வராதது மயிரும் மானமும். மானம் போச்சுன்னா போனதுதான் உயிரும் மயிரும். ஆமா, அதே மாதிரி வந்தால் போகாது ரெண்டு என்ன? புகழும் பழி சொல்லும், பழி சொல்லும். வருவதும் போவது என்ன? மனிதனா பிறந்துட்டா இன்பம் துன்ப கவலை சந்தோஷம் இதெல்லாம் வரத்தையும் செய்யும் போகத்தான் செய்யும். ஏன்னா அதனாலதான் ரெண்டு ரெண்டா சொல்லி வச்சாங்க. என்ன தெரியுமா? நாளுக்கு ரெண்டு, வாரத்துக்கு ரெண்டு, மாதத்துக்கு ரெண்டு, வருடத்துக்கு ரெண்டு சொல்லி. மனிதன் ஆரோக்கியமா வாழணும்னா இதை கடைபிடிச்சா ஆரோக்கியமா வாழலாம். ஆக நாளுக்கு ரெண்டு என்ன? அது என்ன? ஒரு மனிதன் காலையிலையும் மாலையிலையும் வெளியே போகணும். ஆக நாளுக்கு ரெண்டு. நல்லா கேளுப்பா, இப்பத்தே போயிட்டு வந்தேன். வாரத்துக்கு ரெண்டு நாள் என்ன? வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சரி, புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கு யாரு கேட்கிறா? தீபாவளி எண்ணெய் கூட எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாது. ஓகே மாதிரி இருப்பாங்க பூரா. அதே மாதிரி இன்னொன்னு முக்கியமான விஷயம் உனக்கு சொல்றேன். மாதத்துக்கு 2 நாள் என்ன தெரியுமா? மாதத்துக்கு 2 நாள் என்ன தெரியுமா? என்ன? ஒரு ஆணும் பெண்ணும் இணைவது 15 நாட்களுக்கு ஒரு முறைதான் இணையணும்டான்றேன். அந்த பைக் ஆஃப் பண்ண 2 பைக் நான் அப்படி இருக்க முடியாது. எவன் கேக்குறியா? ஒரு நாளைக்கு 15 தடவை ஓட முடியா? அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? என்ன? அதே மாதிரி வருடத்துக்கு 2 நாள் என்ன? சரியா? டேய் கேட்டில அரஞ்சே வருவேன். கேளு. ஆமா. ஆக வருஷத்துக்கு 2 நாள் என்ன? சரியா வர்றேன் சொல்லிக்கிறீங்க குறைய. வருஷத்துக்கு 2 நாள், வருஷத்துக்கு 2 நாள் என்ன? 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த வயிற்றை சுத்தப்படுத்த முடியாது. அது ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வரீங்க? என்ன ஒரு நேரமாவது ஒரு நாள் இருக்க மாட்டேன். சரிங்க, என்ன சொல்ல வரீங்க? மான தெரிஞ்சிருக்கீங்க, மான தெரிஞ்சிருக்கியா? என்ன ஜாலியா புளிச்சு என்னாச்சியா? ஆமா வாங்க. அதனால மான தெரிஞ்சிருக்கீங்க. ஐயா மான தேடி வந்தீங்க. மான தேடி. ஏய் நீ வேற கேள்வி கேளு, அத கேளு. ஆக மான தேடி வந்திருக்கீங்க.
மானை எங்க பாத்தீங்க? மானை எங்க பார்த்தேன்? அந்த தெரியுது பாருங்க. அந்த ஆமா இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அந்த தெரியுது மலை, மலை 2 மலை. ஒரு பெரிய மலை, இன்னொரு சின்ன மலை தெரியுதா? 2 யானை மலை தான் தெரியுது. அது கிடையாது. மேல பாருங்க மலை தெரியுது பாருங்க. இந்தா பாருங்க. மலை தெரியலையே. 2 மலைக்கு இடையில தண்ணி திரு 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 வடிது பாருங்க. ஏய் பூரா வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் தெரிஞ்சுடுங்க. ஏய்யா நீங்க சொல்ற மட்டும் நாங்க நம்புறோம். நாங்க சொல்றோம் நீங்க நம்ப மாட்டீங்களா? நீ சொல்ற நாங்க டேய் இது பேர் என்னையா? எரியா டேய் இது பேர் என்னையா? வேலிமலை சாரல் என்னையா? இது தண்ணி தானே. நீங்க சொல்றத நாங்க நம்புறோம்ல. நாங்க சொல்றது எப்படியா நம்ப மாட்டீங்க? எரியா ஏன் கொதிக்காத ரத்த கொதிப்பு போதும். மானை பிடிக்கணும் சீக்கிரம். வெடிச்சிட கூடாது. மானை சீக்கிரம் பிடிக்கணும். எப்படி வேணும்டா. இப்ப நான் என்ன கேக்குறேன்? சொல்லுங்க. மானை விரட்டி எந்த முடியல? மானை விரட்டி வந்தேன். மானை எந்த இடத்துல பாத்தீங்க? மானை அந்த வெள்ளிமலையில பார்த்தேன். விரட்டினே விரட்டிய மாடு ஓடி வந்து உடைய வேலிமலை சாரல் உள்ள ஓடிச்சு. வேலிமலை வேலிமலைக்கு சாரல் உள்ள ஓடிச்சு. உள்ள போயிருச்சு. ஆமாங்க. அப்ப என்ன செய்ய போறீங்க? மானை பிடிக்கணும். பிடிக்கணும். இப்ப நீங்க விரட்டி வந்த மான் சரிங்க. வேலிமலையில இருந்து வெள்ளிமலைக்கு வந்துருச்சு. வெள்ளிமலையில இருந்து வேலிமலைக்கு வந்துருச்சு. ஆமாங்க. ஏன்னா அப்ப நல்லா விரட்டி அடிக்கணும். விரட்டி அடிச்சாதான் உன்கிட்ட வர முடியும். நீங்க நல்லா அடிங்க எனக்கு தெரியும். சரிங்க சொல்லுங்க. இப்ப வெள்ளிமலையில இருந்து வேலிமலைக்கு எங்களுக்கு வந்துருச்சு. ஆமாங்க. இப்ப மானை பிடிக்கணும் துடிக்கிறீங்க. மானை பிடிக்கணும் சீக்கிரம் பிடிக்கணும். ஐயா மானுக்கு முன்னாடி வந்தியா பின்னாடி வந்தியா? ஐயா மானை வர்ற பொழுது மானுக்கு பின்னாடி தானே வருவாங்க. மானுக்கு பின்னாடி தான் வந்தேன். நீ எல்லாம் மானை பிடிச்சு கிழிக்க போற. என்ன என்னையா? நீ எல்லாம் எங்கிட்டியா மானை பிடிக்க இல்ல போற? என்னன்றேன்? மானு முன்னாடி சீக்கிராங்க தேவையில்லாம் பேசாதியா. ஆமா மானு முன்னாடி ஓடுறது சரி. நீ மானுக்கு பின்னாடி எப்படி ஓட? மானுக்கு பின்னாடி ஓடலையா? மான் முன்னாடி ஓட மானுக்கு பின்னாடி முன்னாடி ஓடி வந்தேன் நானு. ஆமாங்க. இப்ப மானை பிடிக்கணும். மானை பிடிக்கணும். மானை பிடிக்கணும். ஆமையா? ஏன் அதுக்கு என்ன? ஆனா உண்மையிலேயே என்ன என்னையா சொல்லியா? மானை பிடிச்சிருவீங்க. பிடிக்கத்தானே வந்திருக்கேன். இப்ப நான் கேட்பது என்னன்னா, என்ன கேட்க போறீங்க? நீ சரியான ஆம்பளை. சரி. நான் கேட்கறதுக்கு சரியான பதில சொல்லிப்புட்டு சரி மானை பிடி. இப்ப என்ன கேட்க போறீங்க நீங்க? ஒரு விஷயம் பார்த்துருக்கீங்க. நான் வந்து ஒரு விவசாயி. சரிங்க. நான் உழுதுகிட்டு இருந்தேன் என் நிலத்தை. சரி. உழுதுகிட்டு இருக்கையில நீங்க மாடு விரட்டி வரையில, சரிங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து எங்க அந்த புராணத்துல இருக்கு. எங்க ஆசிரியர் கேட்டுக்கிறேன். சரிங்க. சரிங்க சொல்லுங்க. இப்ப நான் விரட்டி வரையில, நீங்க விரட்டி வரையில, நான் உழுதுகிட்டு இருக்கையில சரிங்க. மாடு மேய்ஞ்சிச்சு, கொக்கு மேய்ஞ்சிச்சு. அதோட மேய்ஞ்சிட்டு போகுது. ஏய் கொக்கு மாடுனா அதோட மேய்ஞ்சா அது என்னப்பா? மேய்ஞ்சிட்டு போகுதா? அது என்னப்பா? ஏய் வயல் இருந்த வயல் தான் மேய்ஞ்ச நீ வயல் தான் உழுவ செய்வா. நீங்க என்ன பிரச்சனை? மானை பிடிக்கணும்னா இப்ப சொல்லு. சரி என்ன கேட்க போறீங்க? அப்ப நான் உழுதுகிட்டு இருக்கையில எண்ணி பார்த்தேன். சரி. ஒரு பகுதி கொக்கு மேய்ஞ்சிச்சு. சரி. ஒரு பகுதி மாடு மேய்ஞ்சிச்சு. மேய்ஞ்சி இங்க இருந்து எண்ணி பார்த்தேன். சரிங்க. 100 காலு தெரிஞ்சிச்சு. சரி 100 காலு தெரிஞ்சிச்சு. 36 தலை இருந்துச்சு. எத்தனை மாடு மேய்ச்சு, எத்தனை கொக்கு மேய்ச்சு? முத்துவேல்னாலே எனக்கு இதான் பிரச்சனை. அவன் எந்த நேரம் வந்து என்னத்தை கேட்பானே எனக்கு தெரியவே. சொல்றேன் கேளு. இங்க பாரு, இங்க வா. கீழூருக்கு மேலூர், நீ அப்படியே அங்கிட்டு மேற்க விராதன் ஒரு பக்கம், அந்த நல்லூர், நான் கீழ்றாங்க, இது இங்கிட்டு பக்கத்தூர் எழுவணி. அதனால இதெல்லாம் நம்ம பேசுறதுல பேசிக்கிறோம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? மாடுக்கு என்ன சொல்ல வரீங்க? கூட மேல உள்ள வழியா போகணும். மேல உள்ள வழியா போனா நல்லூர் வந்துட்டு போகுது. அவ்வளவுதான். வேற என்ன? என்னங்க 36 தலை, 100 காலு. எத்தனை மாடு மேய்ச்சி? எத்தனை மேடம் மேய்ச்சி? நான் சொல்லிட்டு அப்புறம் கதை முடிஞ்சு வச்ச. எத்தனை மாடு மேய்ச்சி, எத்தனை கொக்கு மேய்ச்சி? 100 காலு, 36 தலையா? என் நிலத்துல உழுதுகிட்டு ஒரு பகுதி கொக்கு மேய்ஞ்சிச்சு, ஒரு பகுதி மாடு மேய்ஞ்சிச்சு. சரிங்க. ஆனா எண்ணி பார்த்தேன் 100 கால் இருந்துச்சு. சரி. 36 தலை எண்ணி பார்த்தேன். அப்ப எத்தனை மாடு மேய்ஞ்சிச்சு, எத்தனை கொக்கு மேய்ஞ்சிச்சு? இந்த சொல்றேன். 14 மாடு. அத புடி. இத புடி. 14 மாடு. 14 மாடு. பாக்கெட்ட கணக்கு எடுக்கணும். ஏரியா வரேன். நான் சொல்றேன், நீ கணக்கு பண்ணியா? 14 மாடு. 14 மாடுக்கு எத்தனை காலு? பைத்ராங்க 40. நானாங்க 16. 56 காலு. 14 மாடுக்கு 56 காலு. 22 கொக்கு. 22 கொக்குக்கு 2 கால் மணிக்க 44 காலு. 44 56 100 காலு. மேஞ்சது 14 மாடு, 22 கொக்கு, 36 தலைன்னு சொன்னீங்கல்ல. அது 22 14 படத்துல மண்டி கொடுப்பா. 22 14 36 தலை போதுமா? இது யாரு உனக்கு சொல்லி கொடுத்தது? சொல்லி கொடுத்தா நீங்க பேசிக்கிட்டே இருக்க, கணக்கு பண்ணுவோம். சரிங்களா? அத மேஞ்சது
14 மாடு 22 கொக்கு. சரிங்களா? அவசரப்படாத. சொல்லுங்க. மானை பிடிக்கணும். மானை பிடிக்கணும். அதனால இப்ப நான் கேக்குறேன். சொல்லுங்க. 24 மணி நேரமா அடைக்க முடியாத கடை எந்த கடை? ஏய், கடைனாலே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அடைச்சிருவாங்கயா. அடைக்காம எப்படி இருக்கு கடை? இருக்கு. எது இருக்கு? இருக்கா? சாக்கடை இல்ல. நீ ஏதாவது பேசி மாத்து எனக்கு தெரியும். 24 மணி அடைக்காத கடை சாக்கடை. அதான் கிடையாது. அப்புறம் என்ன? ஒத்த கடை. மதுரை பக்கத்துல ஒத்த கடையாரா? கடை இருக்கு தெரியுமா? நம்ம எல்வர் கடை. திருப்பணத்துக்கிட்ட இருக்குல்ல. நீ பூஜை பண்ண ஏயா, ஒத்த கடை, கழுகுற கடை, ஆமா அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. சரிங்க. அது இன்னொரு கடை இன்னொரு கடை இருக்கு. இருக்கு. சரி, இப்ப நான் கேக்குறேன், நீங்க சொல்லுக்குள்ள சொல்லு வச்சு பேசுறீங்கல்ல, உங்ககிட்ட நான் கேக்குறேனுங்க. இப்ப உங்க கையில 2 100 ரூபாய் தாள் இருக்கு. ஒண்ணு கிழிஞ்சு ஒரு நிலைமையில ஒரு 100 ரூபாய் தாள். சரி. இன்னொன்னு வட 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 புது 100 ரூபாய் தாள். சரி. இந்த 2 100 ரூபாய் தாள் இருக்கு. இப்ப நீங்க சில்லற மாத்தணும். மாத்தக்கூடிய சூழ்நிலை. நான் கேக்குறேன், புது 100 மாத்தீங்களா பழைய 100 மாத்தீங்களா? என்னையா நீ கொங்காத்தனமா பேசுற? என்ன எல்லாருமே பழைய 100 மாத்த முடியும்? பழைய 100 மாத்துவியா நீ? பழைய 100 நீ எப்படி மாத்துவ? இல்ல நான் கேக்குறேன். பழைய 100 பெரிய ஊர் ஆகி போச்சு. நான் போய் பழைய 100 மாத்தி வேண்டியனா எப்படி மாத்துவேன்? நான் கேக்குறேன். பழைய 100 மாத்தா ஊருக்காரன் சும்மா ஆடுவாங்களா? நான் பழைய 100 மாத்தி வேண்டேன். எத்தனையோ 100 இருந்தாலும் போக முடியாத 100 எந்த 100? போக முடியாத 100. அது என்ன 100? அதான் பழைய 100. அடே அப்பா, இருளப்பா. ஆமா சரிங்க. இப்ப வேற என்ன கேட்க நினைக்கிறீங்க? இப்ப நான் கேக்குறேன், இவ்வளவு விஷயம் கேக்குறீங்கல்ல, உங்கள்ட்ட ஒரு சின்ன விஷயம் கேக்குறேங்க. என்ன தெரியுமா? நீங்க எப்ப நான் வந்து விவசாயின்னு சொன்னீங்களோ அதுக்காக ஒரு சின்ன விஷயம். என்னங்க சொல்லட்டுமா? 3 தலை, பார்க்கும் கண்கள் 6, 12 காலு, 4 நாக்கு, 3 வாலு, ஒருக்கே அமையப்பட்ட இடம் அந்த இடம். நான் பேசாம போகணும். அப்புறம் ஏன் சேட்டை நீ கிளம்பி நான் சும்மா இருப்பா? இப்பத்தே வெட்டியா கட்டு போறேன். என்னத்துக்கு நீ கேட்டீங்களா? அப்புறம் நான் சும்மா சொல்றியா? வந்தல கேக்குறேன், எத்தனை மானுன்ற எத்தனை கொக்குன்ற நான் கேக்குறேன் சொல்லு. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன இப்ப நீ என்னட்ட விவரம் கேக்குறீங்கல்ல? இப்ப நான் கேக்குறேன், என்ன கேக்குறீங்க? 400 ரூபாய்க்கு ஆடு வாங்கி சரி. ஆமா 400 ரூபாய்க்கு ஆடு வாங்கி 399 ரூபாய்க்கு வித்துறீங்க. லாபமா நட்டமா? நஷ்டம். 1 ரூபா நஷ்டம். 400 ரூபாய்க்கு ஆடு வாங்கி 399 ரூபாய்க்கு வித்தா 1 ரூபா நஷ்டம் தானயா? நீ எல்லாம் மான புடிச்சு கிழிக்க போற. என்னையா நான் என்ன கேட்டிருக்கேன் தெரியுமா? சரி யோசனை ஒண்ணு சொல்லுங்க. 400 ரூபாய்க்கு ஆடு வாங்கி. ஓ, நான் 100 ரூபாய்க்கு ஆடு வாங்கியா? அப்ப லாபம்ன்றீங்க. 399. நான் கேக்குறேன், ஒரு முட்டை 10 ரூபா. சரி. 100 ரூபாய்க்கு எத்தனை முட்டை? 100 ரூபாய்க்கு 10 முட்டை. 100 ரூபாய்க்கு 10 முட்டையா? அது 2 முட்டை. அப்படியே முட்டை, ஒரு தோடு 2 முட்டை, அவ்வளவுதானே? ஏயா ஓ மாதிரி எங்களுக்கு பேச தெரியுமா? சரி, இப்ப அது கேட்டு நான் கேட்ட விஷயத்தை சொல்லுங்க. 3 தலை, பார்க்கும் கண்கள் 6, 12 காலு, 4 நாக்கு, 3 வால், ஒருங்க அமையப்பட்ட இடம். விவசாயி நீங்க சொன்ன மாதிரி ஏத்துக்கிட்டேன். சொல்லுங்க. 3 தலை, பார்க்கும் கண்கள் 6, 12 காலு. எத்தனை காலு? 12 கால் நான் சொல்லியிருக்கேன். நான் 19 காலுன்னுவேன். அணில் வாயால கட்டது மாதிரி நீயா கடை போறேன்னு நினைக்கிறேன். யாரு? நான் 12 காலுன்ற, நீ 19 காலுன்ற. ஐயா என்ன நீங்க இருக்கதட்டு நான் கெட்டு போக மாட்டேன். சரி, ரொம்ப சந்தோஷம். அதனால சரி, இப்ப ஏன்டா எதுக்கு இது பண்றீங்க? சரி, எத்தனை கால்ன்றீங்க நீங்க? ஏங்க கொஞ்சம் அவ்வளவுதான். சரி சொல்லுங்க, எத்தனை கால் சொன்னீங்க நீங்க? என்ன முடிஞ்சிட்டு போறதா? கொஞ்சம் பொறுங்க. அவ்வளவு கொஞ்சம் அவ்வளவு 5 நிமிஷம். சரிங்க. எனக்கு பொருங்க ஒரு ஆட்டுக்கு உழைச்சி விட்டு கேள்விக்கு பதில் தெரியாது உள்ள வைடுவார். நீங்க வேற சொல்லி கேளுங்க. அப்புறம் நான் கேட்டதுக்கு தெரியும் உங்களோட சண்டை விட்டு உள்ள ஒண்ணும் இல்ல. என் தங்கச்சி இருக்கு, இங்க வாங்க. நீங்க இல்ல நீங்க சொல்லுங்க, சொல்றத கேளுங்க. எத்தனை கால் சொன்னீங்க? 12 கால் சொன்னேன். 12 கால் சொன்னீங்க. நீங்க எத்தனை கால் சொன்னீங்க? நான் 19 கால்னு நான் சொல்லல. இல்ல 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 நீங்க சொல்லிட்டீங்க, விளக்கத்தை சொல்லணும். இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. அவ்வளவு வந்து ஜாலியா இருக்கணும். அவ்வளவு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. சரி, இதை மட்டும் சொல்லுங்க. இத மட்டும் சொல்லுங்க. நீ ஏன் சொல்ற? அவரும் சொல்றாரு. சரி, டயாச்சு என்ன டயாச்சு? நேராச்சு சொல்ல தெரியுமா? சரி சொல்லுங்க. வாங்க விஷயத்தை சொல்லுங்க. என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். வாங்க, அவங்களோட பேசுறீங்க சொல்லிருக்கீங்க. சொல்லுங்க. இருயா சொல்லியா. பேசலடா பேசலன்றீங்க. சரி சரி சொல்லுங்க. வாங்க வாங்க சொல்லுங்க. பேசணும்னா போவோம்ன்றீங்க. சரியா? ஏய் சொல்லியா வாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. என் தங்கச்சி இருக்கு, அதுக்கு வந்து ஓன் தங்கச்சி மட்டும் டக்கு சொல்லியா. வாயா வேணாம் அடுத்து சொல்லுங்க. சரிங்க. அப்ப உள்ள இருக்கிறது 2 பேர் இருக்காங்க. உள்ள உங்க தங்கச்சி, இன்னொன்னு யாரு? ஓன் தங்கச்சி. எனக்கு தங்கச்சி இல்லையே. அப்ப எனக்கு தங்கச்சி இல்ல.
டேய் உன் தங்கச்சி நான் கட்ட போறேன்யா எனக்கு கொண்டாட்டியா உன் தங்கச்சி நான் கட்ட போனா ஏன் கொண்டாட்டியா உனக்கு கொண்டாட்டியா உனக்கு கொண்டாட்டினா எனக்கு என்ன வேணும் உனக்கு அப்பாட்டி வேணும் எதற்கு கொண்டாட்டி 2 பேர் உள்ள இருக்காங்க ஒரு மாதிரி போறேன் வரட்டும் வள்ளி யாருன்னு சரியா தெரியும் பாக்குறீங்களா வந்திருக்காருல வேடுவரு கூப்பிட வெளியே இன்னைக்கு அந்த ஆள என்ன நம்ம எண்ணத்துல சேர்ந்துட்டாரு ஆடிப்பாடி சேர்றதெல்லாம் சரித்தேன் என் தங்கச்சியை கட்டணும்னா எங்க இடத்துல சேர்ந்ததுனால நீ எப்படி ஆடணும் நாங்க ஆடின மாதிரி உங்களே கட்டணும்னா முன்னாடி கள்ள தூக்க சொன்னாங்க காலை இறக்க சொன்னாங்க வில்ல வளைக்க சொன்னாங்க இன்னொன்னுயா இப்பதான் ஒரு பொண்ணை கட்டணும்னா இப்ப நம்ம மாதிரி கூட்டிட்டு ஓடி போயிடுறோம் சரிங்க அப்ப எல்லாம் ஒரு பொண்ணை கட்டணும்னா ஊருக்கு முன்னாடி ஒரு கல்லு கிடக்கும் பாத்திருக்கியா எலவட்ட கல்ல பாத்திருக்கியா பாத்திருக்கீங்க இன்னும் கிடைக்காம ஊர்ல அவன் என்ன கல்லுக்க சொல்றேன் கல்லுக்கு சொல்லிக்க நீ கல்ல தூக்குற வேணாம் விட்டுரு அதுக்கு வேணாம் இந்த புள்ளை தூக்குற முருக வரமாட்டா என்ன பண்ணிக்கிற அந்த புள்ளை தூக்கு அந்த பாக்கு வரமாட்டா இரியா அந்த பிள்ளை இரியா நாள புள்ளாட்டா இரியா அவன் சொல்றானே அந்த பிள்ளைய நான் தூக்க அவன் புடிச்சு அருவானோட என்னைய வெட்டுறதுக்கு நானே பாட்டாக்கி உனக்காக பாடுறேன் ஒன்றிப்ப பார்க்கத்தானே உயிரோடு உயிரோடு வாழறே புலிப்பா புலிங்கா வள்ளி ஆறு தெரியும் போயிட்டு வர்றேன் அப்படியே படுத்துக்க ரொம்ப சந்தோஷம் ஏய்
அந்த அவசரம் நல்லா போட சொல்ல அங்க இழுத்துடலாம் இது தேவையில்லாத வேலை பண்ணிக்கிறேன் ஆறாவே பிடிக்கிறேன் ஆறா கால பிடிக்கிறேன் ஓங்கி மிதிச்சு விட்டுன்றேன் ஆமா ரொம்ப சந்தோஷம் வைக்கிறேன் ஏய் வள்ளி யாரு எனக்கு தெரியும் இல்ல வரேன் போயிட்டு வரேன் ஏய் போயிட்டு வரேன் என்னைய போயிட்டு வரேன் இல்ல இல்ல என்னைய பிடிச்ச கரகம் எங்க ஐயா வாத்தியார் ஐயா ஊர்ல என்னைய பிடிச்ச கரகம் உன்னோட என்ன கிரகம் பேசிட்டு இருக்கா எனக்கு தெரியாத வள்ளி யாரு ஆமா ஓங்கி அறைன்றேன் எல்லாத்தையும் சேர்த்து ஆமா அப்ப வயது உள்ள போய் சரி ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷம் ஏய் ஏ பொம்பளை பிள்ளை இருக்கியா பார்த்து சரி அப்ப இது யாருன்றீங்க ஏய் யாரியா ஏ ஓ தங்கச்சி ஏகச்சியா அப்படியா இதே பத்த தோட்டாருங்க அண்ணன் மூத்தவரு வாழ்ற அண்ணே வந்து இங்க வரை அண்ணன் மூத்தவர் உள்ள அனுப்பிக்கிறேன் சரி ஆக என் தங்கச்சி எப்ப ஆமா எனக்கு தெரியும் நீங்க எங்க அண்ணன் என்ன நீங்க இவரு நம்ம ரெண்டு பேரும் புழு துணி போட்டிருக்கோம்ல ஏய் பூதானரம் அது ரெண்டு பேரும் இவரு நீ வாழ்ற வாழ்க்கையில நம்ம குடும்ப கௌரவமே ஆமா மாமனார வைக்கணும் ஆமா. மாமியார வைக்கணும் யாரு? என்னைக்கு இந்த குந்தாணி முண்டைய அண்டா குத்தாரி பேர ஏய் என்னை கட்டின்னு வச்சுக்க நான் கீரை எப்படி போடுவேன் தெரியுமா அடிங்க நான் கீரை போடுறது இல்லையே சரிங்க அப்ப ஏன் தங்கச்சி மாதிரி உங்க தங்கச்சி கூப்பிடுங்க பாப்போம் இன்னும் நீ உன் தங்கச்சி கையர் போடுறதில்ல சரிங்க கூப்பிடுங்க பாப்போம் தங்கச்சி என்னோட உள்ளத்துல நான் வச்சு போட்டேன் என்னோட உள்ளத்துல நான் வச்சு போட்டேன் உன்னோட காதலினா தன்னோட தொட்டல நன்னையில மீனா போல தவிக்கிறேன் வந்தனப்பா நன்னையில மீனா போல தவிக்கிறேன் வந்தனப்பா முருகி போடணும் கட்டி கடிச்சு வடிச்சு நானா உப்ப கரையிறே நீ என்னடா ஆச்சு தங்கச்சி சொல்றா சொல்லியா சீக்கிரமா அப்பதான் சொல்லுவா ஓட்ட மண்டல பத்த சொல்லியா சொல்லுங்கல ஏயா ஆனந்தம் சொல்லியா அட இரியா சொல்றதுக்குள்ள ஏயா இது பண்ற தங்கச்சி சொல்லியா சொல்லியா சீக்கிரமா அட இருங்கடா அதுக்குள்ள அவசரப்படுறீங்க தங்கச்சி என்னைய பிடிச்ச கரகம் அன்னைக்கு கூட தொலைஞ்சிச்சு
விட்டது. நாகரிகமாக பேசுவது பேச்சில் தெய்வ நிலை வந்து விட்டது. மானோடி உறவாடி வந்தவர் மானங்க மறைந்ததை கண்டவர் அதை அடைய முடியாமல் இருப்பது தீமையா பொய்யா ஜாலமா பொறாமையா இல்லை பித்தலாட்டமா? மானோட நானோட நானோட மானோட ஒரு மால் பிடிக்க வக்கு இல்ல. இதுல மதுரைக்கார சிங்கம்மா ஆளு சைஸு சேட்டையில ஒட்ட வச்சு நடிக்க முடியாம நீங்க சரியா? வந்தமா மான புடிச்சமா போனமான்னு இருக்கணும். நல்லா நடக்கிற நடையில கண்டுபிடி போய் வேலைக்கு ஆகுமா ஆகாதாண்டு, நல்லா பாக்குற பார்வையில கண்டுபிடி போய் வேலைக்கு ஆகுமா ஆகாதாண்டு சரியா? ஒரு மான் பிடிக்க வக்கல்ல விடிஞ்சு 10 மணி ஆனா பரவாயில்ல, மான் மட்டும் இல்ல ஒரு மீன் பிடிக்க கூட தெரியும். வானத்துல போற சனியனை இருங்க வாய முடி பேசாம நிக்கணும். என்ன என்னையா இப்படிதான் அவை படிமாக இருந்து வந்திருக்காங்க. ஒரு கதை நான் கதை விடுறதுல பெரிய சரியா? தெரியும் தெரியும், உங்களை பத்தி தெரியாதா? நீங்க சொல்லுங்க. அவை படிமாக இருந்து வந்திருக்காங்க. கம்பன் கிட்ட போயிருக்காரு. 2 பேருக்கு போட்டி வந்துருச்சு. 2 பேருக்கு போட்டி இருக்கலாங்க, போராம இருக்க கூடாது சரியா? உடனே அவை படியம்மா பார்த்து கம்பன் கேட்டாராம். எப்படினாலும் டீன்னு கேட்கணுங்கிற ஒரு வைராய்க்கு வந்துருச்சு. ஒத்தை காலடி 4 இலை பந்தலடி நடுவுல ஒரு அடி என்னடி அப்படின்னு டீ போட்டாராம். உடனே நம்ம ரோஸ் வந்துச்சா நம்மளை பார்த்து ஒரு பொட்டி பயிரை சேட்டை எம்புட்டு சேட்டை நம்மளை பார்த்து டீன்னு கேட்டுருக்காரு. இவரை எப்படா அட்டான்னு கேட்கணுங்கிற வைராய்க்கு வந்துருச்சு. 8.25 லட்சணமே. லட்சணம் என்ன? அவ லட்சணம். எவனேரும் மணியே அட எரும மாடு கூரையில்லா வீடு அட குட்டு செவரு குலராமன் தூதுமணி அட குரங்கு 6 எடா சொன்னா 6 கீரை நினைச்சான். ஒத்தை காலடி 4 இலை பந்தலடி நடுவுல ஒரு அடி என்ன அடின்னு கேட்கும். 8.25 லட்சணமே எவனேரும் மணியே கூரையில்லா வீடு குலராமன் தூதுமணி 6 எடா சொன்னா 6 கீரை தான் 2 பேரும் போட்டு போட்டு கவி படி இருக்கிறாரு. ஏன்னா 2 பேருமே கவி சக்கரவர்த்தி. நம்ம இனத்தவர் நீங்க. உங்க மான வச்சு நான் சுட்டாதீங்க போறேன். ஒரு ஆண் சிங்கம் வந்தமா மான புடிச்சமா போன மாடு முன்ன போன மான் புடிச்சிருக்கீங்களா? புடிச்சிருக்கீங்க நீங்க? மானோட நானோட நானோட மானோட மான் வேகத்தை விட மன வேகம் அதிகம் சரிங்களா? வில்லு வச்சு பிடிக்கலாம், அன்பு வச்சு பிடிக்கலாம், பாசத்தை காட்டி பிடிக்கலாம், நேசத்தை காட்டி பிடிக்கலாம். கையில வச்சிருக்கீங்களே, இதுக்கு பேர் என்ன? சிலிமுகம். அதை காமிச்சாலே நிற்கும், அவ்வளவு சக்தி இருக்கு. நீங்களாம் மானு பிடிக்க வச்சிருக்கீங்க காலை இது. அதனால காலையில வைத்ததை நீ ஒரு பொய்ய சொல்றீங்க, இதை அடிக்குமாங்க? இதெல்லாம் கேட்க மாதிரி இருக்குதாங்க. மானை தேடாதே மதை இல்லாமல் ஓடாதே. அழுவுற கையில வச்சுட்டு என்ன காமிச்சா வந்துருமா? ஆமா, எங்க ஊர்ல 2 மாடு நடத்துறேன் மாட்ட மாட்டேங்குது. நீ கேட்டுறேன் அடியே என் கண்ணம்மா ஊத்தை சடலம் விட்டு உண்பாதம் சேரணும் அப்படின்னு பேசினாங்க. ஏன்னா நம்மளும் டீ போடலாம், இருந்தாலும் கூட
நீங்க டாப் போட டீப் போட சரியா வராது. இருந்தாலும் கூட ஒரு சின்ன விஷயம் இப்ப நான் கேட்கிறேன், ஏன் சண்டைக்காரோட பேசுற மாதிரி பேசுறீங்க? இங்க பாருங்க, இப்படி பேசினா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஏடா பொண்டாட்டி விஷயம் சண்டை மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அண்ணன் வச்சு சண்டை போட்டாங்கடா, என்னடா ஏடா எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி மாதிரி சண்டை போட்டுருப்பீங்களா அப்படின்னுவாங்க. ஏன்னா இந்த சண்டையில பொண்டாட்டி புரிஞ்ச சண்டைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா, இப்ப நம்ம உயிரெல்லாம் முடிக்கிறாள் அவர் யாருங்க? ஏமே ஏமே முண்டாட்டி யாருங்க? ஐயோ ஏமே முண்டாட்டி. ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு. யாருக்கு? ஏமே முண்டாட்டிக்கும் ஏமனுக்கு சண்டை வந்துருச்சு. அப்ப ஏமே சொல்றாரு, ஏவா சொல்றது கேளு, நீ என்னைக்கு இல்லாம ரொம்ப வாய் பேசுறடியே, சொன்னா கேள்வி என்னடி ஓயே அங்க ஏமே ஏமே முண்டாட்டிய நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து என்னமா ரொம்ப சௌரியத்துக்கு பேசுற. என்னடி என்னடி ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன்டி, அடிச்சு அரைஞ்சா விடுமே அப்படின்னு உங்களே இல்ல அங்க ஏமே ஏமே முண்டாட்டி. அவதான் ஏமே முண்டாட்டி சொல்றா, என்ன நீங்க உயிரை பிடிச்சா பெரிய ஆளா அப்படின்னு. என்னடி வாய் ரொம்ப போச்சு அரைஞ்சுட்டியா? ஆறு ஏமன் அடிச்சுட்டியா ஒரே அடியில. அடிச்சோன்னு என்ன பண்ணா, என்ன நீங்க கை நீட்டி அடிச்சுட்டீங்க, இனிமே நான் உங்களோட இருக்க மாட்டேன் அப்படின்னு பூலோகத்துக்கு போறேன்னு பூலோகத்துக்கு புறப்பட்டு வந்துட்டா. வர்ற பொழுது ஒரு பெண்ணு அங்க பூ பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண் யாரு தெரியுமா? மருதவாசினி அப்படின்ற ஒரு பெண்ணு பூ பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அழுது வர்றேன், வாங்கம்மா என்னமா விஷயம், என்ன காரணம், உடனே விஷயத்த சொல்ல. அப்படியா வாங்கம்மா, புடிச்ச முன்னாடி சொன்னீங்கன்னா அப்படிதான் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு என் வீட்டுல இருங்க அப்படின்னு குடிசையில கூட்டி கொண்டு வைக்கணும்னு சொல்லி போறாங்க. இந்த மருதவாசினி இருக்காங்க இல்லையா, அது என்ன நிறம் தெரியுமா? ஒரு பையனுக்கு பொண்ணு வாக்குறோம், ஏப்பா நேருக்கு பொண்ணு வாக்க போனீங்களே, அந்த பிள்ளை கருத்த பிள்ளையா செவத்த பிள்ளையா அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, நல்ல செவத்த பிள்ளைப்பா அப்படின்னுவாங்கல்ல. சிவப்புனா என்ன நிறம்? ரத்த சிவப்பு. இது சிவப்பு, இதுதான். இந்த மாதிரி யாராவது பொம்பளை இருக்காங்களா? அப்புறம் இதெல்லாம் வந்து சிகப்பு. அப்ப சிகப்புன்றது இதுதானே. நம்ம நல்லா சிவத்த பிள்ளை பண்றோம்ல, சிவப்பாது கிடையாது. ஆக ஆனா மருதவாசினி உண்மையிலேயே இந்த சிவப்பு நிறம். பாருங்க, எவன் தேடி வரையா, என்னடா பொண்டாடி பொண்ணு காணாம தேடி வரையில இந்த அம்மா மருதவாசினி இருக்கிறாங்க. யாருங்க நீங்க என்ன விஷயத்தை சொல்லணும்? அப்படியா உங்க கொண்டாட்டியா நான் அடைக்கல கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, அப்ப கூப்பிடுங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னா, இங்க வாங்க உங்க புருஷன் வந்திருக்காரு போங்கன்னு சொல்ல இல்ல. எவன் கொண்டாட்டி நீ கை நீட்டி அடிச்சு விட்டாரு, நான் போக மாட்டேன்னு எவன் சொன்னாரு. ஏதோ தெரியாம அடிச்சு விட்டேன் வாமா அப்படின்னா, வர முடியாது அப்படின்னு. வர முடியாத கையை பிடிச்சி இழுக்கிறியா யாரு? எமன் இழுக்கிற பொழுது அப்பதான் இந்த மருதவாசினி சொல்றாங்க, இவங்க கையெடுங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும், இன்னும் கோவமெல்லாம் தனியட்டும், அப்புறம் கூட்டிட்டு போங்க அப்படின்னு. அப்பதான் எவன் சொல்றாரு, ஏன் முண்டாட்டி கூட்டு போறதுக்கு நீ யாரு இடையில அப்படின்னு. என் உயிரே போனாலும் சரி சம்மதம் இல்லாம கூட்டு போட மாட்டேன் அப்படின்னு. முதல்ல கையை விடுறியா, நான் விட முடியாது அப்படின்னு கோவப்பட்ட எவன் என்ன பண்ணியா, தன்னுடைய உடை வாழை எடுத்தியா, ஒரே வெட்டு. யார? மருதவாசினிய வெட்டிட்டான். வெட்டின கீழே சாஞ்சாச்சு. கீழே சாஞ்ச உடனே அப்படியே அந்த அம்மா ஓடி வர்றாங்க உள்ள இருந்து. யாரு? ஐயோ என்ன கடைக்கல கொடுத்த அந்த பெண்ணை வெட்டி விட்டீங்களே அப்படின்னு ஓடி வருகிற பொழுது வெட்டி கீழே விழுந்தோன்னு அந்த ரத்தமெல்லாம் செதறிச்சு இல்லையா, ரத்தமெல்லாம் ஓடுன இடத்துல அந்த ரத்தத்துல இருந்து செடி முளைத்தது. ஓடி வர்றாங்க. வந்தோடனே எனக்கு கடைக்கல கொடுத்த பெண்ணை வெட்டிட்டீங்களே, இந்த பெண்ணுக்கு ஒரு வரம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களோட வர்றேன். அப்படியா, என்ன வர வேணும் கேளு அப்படின்னு. இந்த பெண்ணு ரத்தம் சிந்தியதெல்லாம் செடியாக முளைத்தது. ஆக இந்த பெண்ணு மருதவாசினி. பிற்காலத்திலே இந்த செடி மருதாணி என்ற பெயரோடு விளங்க வேண்டும். இந்த உலகத்துல எத்தனையோ இலதெல்லாம் எல்லாம் இருக்கலாம். எதை அரைச்சு அப்படினாலும் மேனியில வச்சா செவக்க கூடாது. ஆனா இந்த இலையை எவரொருவர் பிடிங்கி அரைத்து மேனியில வைக்கிறாங்களோ இந்த பெண்ணினுடைய நிறம் சிவப்பு நிறம் வரணும். அது மட்டும் இல்ல, மருதாணி யார் வச்சிருக்காங்களோ நீங்க உயிரை பிடிக்கக்கூடிய தடவையா இருந்தாலும் 7 நாளைக்கு கிட்ட நெருங்க கூடாது. சனியினுடைய தாக்கம் இருக்கக்கூடாது. யாரோ ஒரு மருதாணி செடியை வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறாங்களோ மகாலட்சுமி கடாட்சம் நடந்திருக்க வேண்டும். வரத்தை புடுங்கன்னு வாங்கினா அப்படி கொண்டாட்டி விஷயம் சண்டையிலே மருதாணி செடி உருவாகுச்சு. அந்த மருதாணி செடி வர்றதுக்கு காரணம் இதுதான். அதனால எந்த செடியை வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும், எந்த செடியை வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் கிடையாது, ஆன்மீக ரீதியாக இந்த கதை இருந்துட்டாலும் கூட அறிவியல் ரீதியாக மருதாணி அரைச்சு வச்சோம்னா நம்ம மேனியில வச்சோம்னா உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது, குளிர்ச்சி தரக்கூடியது. இன்னைக்கு அதையெல்லாம் மறந்துட்டு என்னத்தையோ ஒன்ன வாங்கி பிதிக்கி வைக்கிறோமே ஏகத்துக்கு. காலை இயற்கையை விட்டுட்டு எப்படி மாறி போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு மருதாணிக்கு இவ்வளவு பெருமை உண்டு. அதனால ஏன்னா எல்லாமே விஷயம் இருக்குங்க. ஏன்னா விஷயம் இல்லாம கிடையாது. அன்னைக்கெல்லாம் பெரிய ஆளுங்க நல்லா சாப்பாடு சாப்பிட்டாங்க. வரகு, தென்னை, கம்பு, சோளம் அப்படின்னு சாப்பிட்டவங்க தெம்பா இருந்தாங்க. இன்னைக்கு என்ன சாப்பிட்றோம்? சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸ், லூசா சாப்பிட்டு நம்ம லூசா தெரிய வேண்டியது. ஆக எதையே சாப்பிட்றோம். ஆக பாருங்க, ஒரு கோழி பெருசாகணும்னா 90 நாள் ஆகும்.
20 நாள்ல சீக்கிரம் சீக்கிரமா ஊசியை போட்டு சீக்கிரம் சீக்கிரமா பெருசாக்கி அதை நம்ம வாங்கி சாப்பிட்டு சீக்கிரம் சீக்கிரம் பெரிய ஆள் ஆகி சீக்கிரம் சாக வேண்டியது. வேற வழியே இல்லை. அதனால எதை சாப்பிடணும்? இதை சாப்பிடுறதுக்கு சாப்பாட்டுக்கு கூட பழமொழி சொன்னாங்க. என்னன்னா, வள்ளிய சோறாக்கி வாலிய குழம்பு வச்சு இலைய போட்டு இலைய எடுத்து வச்சு சாப்பிடு. காரணம் என்ன? வள்ளி போய் சோறாக்கலாம். வள்ளிய சோறாக்க முடியுமா? வாலி குழம்பு வச்சு வாலியில எடுக்கலாம். வாலிய குழம்பு வைக்க முடியுமா? இலைய போட்டு சாப்பிடலாம். இலைய எடுத்து போட்டு சாப்பிட முடியுமா? விஷயத்தை சொன்னாங்க. வள்ளிய சோறாக்கினா குதிரை வள்ளிய சோறாக்கி, வாலிய குழம்பு வச்சுனா கதவாளிய குழம்பு வச்சு இலைய போட்டு இந்த சோறு அள்ளி வச்சு குழம்பு ஊத்துற பொழுது கருவேப்பிலை இலைய எடுத்து வச்சு சாப்பிடு சொன்னாங்கல்ல விஷயம். அதே மாதிரி இப்ப முருங்கையை நெட்டவே வெறுங்கையோட போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கையை நெட்டவே வெறுங்கையோட போவேன்னா நஷ்டமா போனா அப்படி கிடையாது. முருங்கையில அவ்வளவு சத்து உண்டு. முருங்கைக்காயில இரும்பு சத்து உண்டு. முருங்கை கீரையில சத்து உண்டு. ஆக எவரொரு முருங்கையை நட்டி கீரையை சாப்பிடுறாங்களோ 80-90 வயசுலயும் தம்பு தேவையில்லடா தெம்பா நான் நடப்பேன் அப்படின்னு முருங்கையை நெட்டவே வெறுங்கையோட போவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வாழ்க்கையில விஷயங்கள் நிறைய இருக்குங்க. நிறைய பேசலாங்க. இன்னொரு விஷயம், என்னைக்குமே வீட்டுல குறையாம இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? உப்பு மட்டும் என்னைக்கு குறையக்கூடாது. உப்பு மட்டும் ஒரு வீட்டுல குறையாம இருக்கணும். ஏன் தெரியுமா? உப்பு வந்து மகாலட்சுமி. அது கூட ஒரு பழமொழி சொன்னாங்க. பெத்தவ பிள்ளை அழிச்சு விட்டா பேர சொல்லி வித்த விட்டான். வெள்ளையா இருந்து என்ன பண்ண அப்படின்னா, பெத்தவ பிள்ளை அழிச்சு விட்டா எங்க உப்பு உருவாகுது? தண்ணியில. கடல் தண்ணியில உருவாகுது. ஆக தண்ணியில உருவாகுது. எங்க அழியுது? தண்ணியில அழியுது. ஆக பெத்தவ பிள்ளை அழிச்சு விட்டா பேர சொல்லி வித்து விட்டான். உப்பு உப்பு வைக்காம வெங்காயம் வைப்பாங்க. வெள்ளையா இருந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உப்பு மகாலட்சுமி. ஒரு களவாணி பெயர் திருட்டு பைய விட உப்பை திருட மாட்டேன். நல்லா சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது கடைக்கு வெளியில உப்பு கூட எத்தனை நாள் கிடைக்கும், யாரும் தூக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு மகாலட்சுமி நிறைஞ்சது. ஏன்னா பாருங்க சேர்ந்த எதையா கட்டுக்கதையா கட்டி விடுறாங்க. இந்த அட்சய திருதி இருக்குங்களா, அட்சய திருதி என்னைக்கு தோடு வாங்கணும் தொகட்டா வாங்கினா அப்பதான் வளரும் யாரும் சொல்றாங்கல்ல? கிடையாது. சும்மா அப்படியே சும்மா சொல்லி விட்டது. ஆக அன்னைக்கு அட்சய திருதி அன்னைக்கு நகை தோடு தொங்கட்டா வாங்கினா என்ன வளரும்? நகைக்கடைக்கார வெட்டியில பணம் தான் வளரும். ஆமா, அன்னைக்கு வாங்க வேண்டியது என்ன? 4 பேரும் சாப்பாடு போடலாம், உப்பு வாங்கலாம், மஞ்சள் வாங்கலாம். இதை விட்டு அவன் வேற மாதிரி திரிச்சு விட்டு போயிட்டான். நகையை வாங்கினாரு. எங்கேயும் வாங்க முடியும்? 50,000 ரூபாய் விற்கிறத. ஆமா ஆமா. அதனால பேசலாம். இந்த என்னுடைய மான வச்சுட்டு இல்லைன்றனால வந்த மான பாதம் செய்யாதே நல்ல வள்ளி கொடுத்து விடு மான கொடுத்து விடு பிடிக்க விடு என்ன பிடிக்கிறது வந்த மானே இல்லைன்னு சொல்லாதே கொஞ்சம் கூட ஜாதி பாதை இருக்க வேணாமா? கொஞ்சம் பழக்க விடாமா? கொஞ்சம் கூட ஜாதி பாதை இருக்க வேணாமா? பழக்க விடாமா? வெங்காய்க்கு கேட்க வேணாமா? இங்க இருக்க பெண்களுக்கு இறக்க வேண்டாமா? வெங்காய்க்கு கேட்க வேணாமா? இப்படி தமிழை கேட்க மூடுதாமா? ஏமா அம்சப்பிரியா? ஏ அம்சப்பிரியா, நீ முடிச்ச முயலுக்கு என்ன மூடுதாமா? முன்ன புண்ண மானு புடிச்சதீங்கன்னா அதனுடைய அருமை தெரியும். இப்பதான் புதுசா மானு அப்படி இல்ல. ஏற்கனவே ஒரு மான் இருக்கு வீட்டுல. அம்மா செய்த காரியத்திற்காக ஒரு மான பரிசா கொடுத்திருக்காங்க. அந்த மானோட ஒண்டி இந்த மான சோடி சேர்க்கணும். அக்கா தங்கச்சி எடுத்துட்டு போகணும். முன்ன மானு புடிச்ச மாதிரி தெரியலையே. பார்த்தா அப்படி தெரியலையே. அதனால நீங்க மானு பிடிக்க போறது இல்ல. நான் விடிய வரைக்கும் இல்ல இல்லன்னு தான் சொல்லுவேன். நீங்க இருக்குன்னு சொல்லுவீங்க. இல்லைன்றது அபசகுனமான வார்த்தை. அப்படியா? ஏன்னா மேல ஆகாசவாணி இருந்துகிட்டு நம்ம பேசுற பேச்சு எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம என்ன பேசுறோமோ அந்தபடிதான் நடக்கும். நல்லது பேசுறோம்னா நல்லது நடக்கும். மேல இருந்து அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும்னே சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? சிலர் பொண்டாட்டியை பேசுவேன், அடியே சனியை முடிச்சவளே அப்படின்னு பேசுவேன். அப்ப அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும். அதனால இருக்குன்றது நல்ல வார்த்தை. இல்லைன்னு இருப்பாங்க. வீட்டுல அரிசி இல்லைங்களே, அந்த அரிசி இல்லைன்றத கூட எப்படி தெரியுமா சொல்லணும்? நிறைய இருக்குன்னு சொல்லுவோம். ஏங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாங்க இருக்கு. ஏங்க
புளி ஒரு நாளைக்கு தாங்க இருக்கு ஆமா. வாங்கிட்டு வாங்க. இல்லைன்னு சொல்லாம இருக்குன்னே சொல்லலாம் இல்லையா? வேணா நீங்க சொல்லுவீங்க. இந்த வரையில இருக்குன்னு சொன்னீங்களே, புளி இருக்குன்னு சொன்னீங்களே. அம்மா அந்த கதையாய் ஏதோ 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 வருமானு. சரி. இங்க இருக்கு 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 என்றுதானு. ஓஹோ. ஏதோ 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 வருமானு. இங்க இருக்கு 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 என்றுதானு. வெள்ளி பொண்ணு காவலையா ஒவ்வொரு வாரம் வேண்டாமையா. வெள்ளி பொண்ணு காவலையா ஒவ்வொரு வாரம் வேண்டாமையா. வேண்டுமையா வேண்டுமையா தேடுவதே தேடுமையா. ஏதோ 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 வருமானு. இங்க இருக்கு 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 என்றுதானு. ஏன்னா நல்ல ஆண்டவன் அழகா படைச்சிருக்காரு. அதெல்லாம் வாட்ட சட்டமா இருக்காப்ல, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இவ்வளவு அழகா படைச்ச ஆண்டவன் ஒரு அறிவை கம்மியா படைச்சு விட்டானே. அந்த ஒரு அறிவை கம்மியா படைச்சதுனால உங்களை ஐயாவுக்கு ஏன்னா மனுஷன் இருக்கிற பொழுது 4 பேருக்கு நல்லது செய்யணும். செத்ததுக்கு கூட நினைச்சா முடியாது. ஏன்னா என்ன காரணம்னா இந்த தேக்கு மரம் பாருங்க, வாழை மரத்தை பார்த்து கேள்வி பண்ணிச்சான். எப்படி கேள்வி பண்ணிச்சான்? வேற என்ன தெரியுமா? தேக்கு நான் நம்பானவன், வீட்டுல நிலையாக ஜன்னலாக கட்டியாக என்னையத்தான் வைப்பேன், அப்படி உறுதியாக வீட்டுல நிலநாட்டக்கூடியவன் நானு. ஆனா இவ்வளவுனா தெம்பா இருக்கிற எண்ணெயை விட்டுவிட்டு இந்த மனுஷ பைய ஒரு கும்பாசியம்னா ஒரு காது குத்துனா ஒன்னு எத்தனை தூக்கி கொண்டு முதல்ல கட்டுறேன். எதை? வாழை மரத்தை. அப்படின்னு தேக்கு மரம் வாழை மரத்தை பார்த்து கேள்வி பண்ணிச்சான். அப்பதான் வாழை மரம் சொல்லிச்சான், ஒரு விஷயம் தெரியுமா? நீ செத்ததுக்கு பின்னாடி பயன் தர்ற, உன்னை அறுத்து இழைச்சு பொருளாக்கி நிலையாக்கி ஜன்னலாக்கி கட்டிலாக்கி அதுக்கப்புறம் நீ பயன் தர்ற. ஆனால் நான் உயிரோடு இருக்கிற பொழுதே இலையாக காயாக கனியாக பூவாக நாராக தண்டாக ஒரு வாழை மரத்தை வச்சாச்சுன்னா இன்னொரு வாழை மரத்தை உருவாக்கி விட்டு போயிடுறேன். அதனாலதே என்னை தூக்கி நல்ல காரியம்னா முதல்ல கட்டுறாங்க அப்படின்னு அப்பதான் தேக்க மரத்தை புத்தி வச்சு அந்த மாதிரி இருக்கிற பொழுது நல்லா செய்யணும். இருக்கிற பொழுது மாணவர்கள் நடந்துக்கிட்டே இருந்தாலும் வாடினுடைய அடையாளம் கேட்ட காரணத்தினாலே ஜாதிமான் மேகாதமான் 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 மேகாதமான்
இது மானுக்குரிய மாதிரி தெரியலையே. கல்யாணம் முடிச்சிட்டு பகல்ல பார்க்க மாட்டேன், இரவுல பார்க்க மாட்டேன். அம்மா எந்த நேரமும் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் மத்தியே இருவர் என்பது இல்லை, ஒருவர் என்பது ஒருவர் என்பது இரவுக்கும் பகலுக்கும் உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு ஒருவர் என்பது உண்மை, ஒருவர் என்பது இல்லை, ஒருவர் என்பது உண்மை. அண்ணா நம்ம இனத்தவர் வந்தாங்கல்ல, அவங்க மான தெரியும் இல்லையா? சரி, என்ன தெரிந்தாங்க? உன்னைய தேடி வந்தா நான் எதுக்கு இருக்கேன்? நீ எதுக்கிட்டே இருக்கிற? நான் விடுவேனா? நீ எப்படி வேணாம். சரி இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம கந்த பெருமானை வணங்க வேண்டும். முருகா. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்க உன்னை ஆட்களவே வேடனாக இருந்தனால் வேடனாக உருமாறி வந்தேன். நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் மற்ற காரணத்தினாலே எப்பொழுது திருமணம் எதிர வேண்டும். ஏதேனும் வரும் முருகா, எனக்கு முதல் வர வேண்டும். தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று அழைக்க வேண்டும். முருகா, கேட்ட வரத்தோடு உன்னுடைய நாட்டு மக்களுக்கு மரத்தை தருகின்றேன். உன்னுடைய நாட்டு மக்களாகிய
எழுமணி கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்கள், தாய்மார்கள், இந்த நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று அனைவரும் நலவோடு வாழ வேண்டும் என்று உன்னை நாட்டு மக்களுக்கு வரமளித்தோம். இரண்டாவது வரமாக தாரத்திலே இரண்டாவது தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமணி கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் 10 கோடிகள் அனைவரும் தெய்வயானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை, வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரையே முன்கூட்டு தலைப்பார்கள். தந்தையர் வரம் கட்டிவிடும். நாடு சிரிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், ஊராக வாழ வேண்டும். பட்டி வருகிறனும் பார்ப்பனவும் பட்டி வருகிறனும் பார்ப்பனவும் பெருங்க வேணும் என தங்கமே குடும்பம் வாழ வேண்டும். பகவானே பாவாரே ரூபமுடனே நித்திய மங்களம் சங்கரதாஸ் சாமி